இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் இல்லையா? அதுல ஒரு முக்கியமான ஒரு அற்புதம் 5 அப்பத்தை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தது. அதற்கு நிகராக இன்னொரு அற்புதத்தையும் செய்தார். 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தது. இந்த இரண்டும் பார்வைக்கு ஒன்று போலதான் தெரியும். சின்ன சின்ன எண்ணிக்கைகள்ல மட்டும்தான் வித்தியாசம். ஆனால் கூர்ந்து கவனித்து பார்த்தால் அதில் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது. இந்த முதல் அற்புதத்தில் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணுகிறார். ஜனங்கள் எல்லாரும் அந்த போதகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஆவலோடு. போகுவதற்கே மனதில்லை. ஆனால் இயேசுவின் சீஷர்களுக்கு இந்த ஜனங்கள் மேல ஒரே கரிசனை. இவங்க பட்னியா இருக்கிறாங்களே, என்ன பண்ணலாம்? உடனே சீஷர்கள் இயேசுவினிடத்துல போய் சொல்றாங்க, ஆண்டவரே, இவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிடும். வெகு தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. கொடுக்க சாப்பாடு ஒண்ணும் இல்லை நம்ம கிட்ட. எனவே போற வழியில அவங்க சாப்பிட்டுட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, நீங்களே அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டியதுதானே? ஆண்டவரே, எங்க கிட்ட இருக்கிற பைசாவெல்லாம் எண்ணி பார்த்தோம். இத்தனை பேருக்கு போஷிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பைசா இல்லை. இருந்துச்சுன்னா கூட நாங்க வாங்கிட்டு வந்துருவோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்றாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, உங்களிடத்தில் வேற என்ன இருக்கிறது? ஒரு சிறு பையனிடத்துல ஒரு 5 அப்பமும் 2 மீனும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இயேசு கிட்ட கொடுக்குறாங்க. இயேசு அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்தார். மிகப்பெரிய அற்புதம். அங்க வந்த அத்தனை பேரும் அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு திருப்தி அடைந்து வீட்டுக்கு போனாங்க. இதுல இயேசுவுக்கு என்ன பெரிய சந்தோஷம் தெரியுமா? தன்னுடைய சீஷர்கள் ஜனங்கள் மேல இவ்வளோ கரிசனையோடு, இவ்வளோ ஆர்வத்தோடு செயல்படுகிறதை பார்த்து ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இரண்டாவது அற்புதத்துல